கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேதவசனம் யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற மிகப்பெரிய ஈவு சமாதானமாகும். உலகம் கொடுக்கின்ற விதமான சமாதானம் அல்ல. உலகம் தருகின்ற சமாதானம் வெளிப்புறமான சூழ்நிலைகளை சார்ந்தது. அது போலியான சமாதானம். அது நம்முடைய வாழ்க்கையில் நீடிப்பதில்லை. உலகத்தின் சமாதானம் எல்லாம் கஷ்டத்தின் நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில் பறந்துவிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து தரும் சமாதானம் ஆவிக்குரிய சமாதானமாகும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா என்று ரோமர் 8:6 வாசிக்கிறோம். ஆவியின் கனிகளில் ஒன்று சமாதானம். நம்முடைய சிந்தையை ஆவியானவர் ஆளுகை செய்யும்போது அது ஜீவனும் சமாதானமாக இருக்கும். இயேசு கொடுக்கிற சமாதானம் நமக்கு நிரந்தரமானது. இயேசு சமாதான பிரபு என்று ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். இயேசு எல்லா நேரத்திலும் எல்லாவற்றிலும் சமாதானமாக இருந்தார். ஏசாயா 48:22 வாசிக்கிறோம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று. ஏசாயா 59:8 வாசிக்கிறோம், சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். ஆம் பிரியமானவர்களே, ஏன் நமக்கு சமாதானம் இல்லை? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வெறுக்கிற அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். துன்மார்க்குடைய வழிகள் நம்முடைய வழிகளாய் மாறிவிட்டது. சமாதான வழியை மறந்துவிட்டோம். நம்முடைய பாவங்கள் நம்மை சமாதானமற்ற வழியில் நடத்துகின்றன. தேவனுடைய வழியிலே நாம் நடக்கும்போது நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளை கண்டு நம் இருதயம் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவே நமக்கு சமாதானக்காரனராய் இருக்கிறார். இயேசு நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி அவர் ஆக்கணி தீர்ப்படைந்தார். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இந்த சமாதானம் நமக்குள்ளே பூரணமாக இருக்கும். யோவான் 14:27 படி, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.